ராதிகா எப்படிமா இருக்க? வீட்ல எல்லாரும் சௌக்கியம் தானா? எல்லாரும் உங்க புண்ணியத்துல நாங்க சௌக்கியமா இருக்கோம் அண்ணி. அண்ணி இந்த பெட்டியை கொஞ்சம் மெதுவா இறக்கி வைங்க. ஆகா, தீபாவளி வருதுல்ல, ஒருவேளை பெட்டி நிறைய பலகாரம் கொண்டு வந்திருப்பாளோ? எதுவா அண்ணி, பெட்டி ஏதோ டேமேஜ் ஆயிராம? பெட்டியில வெயிட்டே இல்ல, ஒருவேளை வெயிட்டே இல்லாத ஏதாவது பலகாரம் வாங்கிட்டு வந்திருப்பாளா இருக்கும். மன 10 நாள் கிட்ட தான் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ஏம்மா மர்மோள பிள்ளைக்கு நல்ல சூடா ஒரு கப் பூஸ்ட் போட்டு கொண்டாமா. அண்ணி வெறும் பூஸ்ட் மட்டும் கொண்டாராதிய, கடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்க. என்ன ராதிகா சொல்லுதா, கடிக்கிறதுக்கா? ஆமா நீ பூஸ்ட் குடிக்கும்போது பக்கத்துல துணையாட்டு முறுக்கு தட்டை அந்த மாதிரி ஐட்டம் இருந்தா நல்லா இருக்கும். எடுத்து ஒரு தட்டுல வச்சு கொண்டாங்க. அண்ணி அங்க என்னத்த நோண்டிய? உருக்கும் தட்டையும் அந்த அட்டை பாக்ஸ்ல தானே நீ கொண்டு வந்திருக்க, அதான் பிரிக்க போறேன். அட அண்ணி எல்லாம் வெத்த அட்டை பாக்ஸ், நீங்க தான் இதுல முறுக்கு தட்டான்னு எல்லாம் செஞ்சு எடுத்து நிரப்பி தரணும், நான் கொண்டுட்டு போவேன். சோர்தும் போமாக்கா, வயிறு வேற பசிக்கு. எம்மா நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீனே சொல்லிட்ட. போமாக்கா போய் அடுக்கலையில சோத்தை எடுத்துட்டு வா, உங்க அண்ணி சோறுல போய் எடுத்து வச்சிருக்கா. எம்மா கால்லாம் வலிக்குமா அண்ணி, அடுக்கலையில நிக்காவோ, கொண்டு வர சொல்லுமா, நீ சொன்னா கொண்டு வருவா. சோம்பேறி உலகமாக்கா சோம்பேறிட்டி நீ. அம்மா சும்மா இரு, எனக்கு உண்மையிலே கால் வலிக்கு. சரி சோத்தை கொண்டு வர சொல்லுதே. மர்மோள என்ன தீ கூட்டியலா? மர்மோள கை கால்லாம் வலிக்குது, அதனாலதான் உன்ன சோறு எடுத்துட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். அண்ணி எனக்கும் கொஞ்சம் கால் வலி, அப்படியே எனக்கும் சேர்த்து சோறு போட்டு கொண்டாங்க. எங்க மாமியாருக்கு வயசாயிட்டு, சரி இந்த நாத்துவுக்கு கால் வலியாம்ல, கால் வலி. நாத்து கால் இருந்தா தானே கால் வலிக்கும், கூடிய சீக்கிரத்துல உன் காலை எடுத்துருது. எப்ப சீக்கிரம் சோறு வந்துரும். தங்கத்தை நாத்து நட சாப்பிடு. எம்மா எப்ப பார்த்தாலும் இந்த சாம்பாரையும் கூட்டி தின்னு தின்னு மூஞ்சில அடிச்சு போச்சு, அதுக்கு என்னடி செய்ய முடியும்? ப்ளீஸ் மா, நீ சொன்ன கேப்பா, அண்ணிய ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட கூட்டு போக சொல்லுமா. காது கொண்டா ஒரு ஐடியா சொல்லுதே, அதுபடி நட, நான் உங்க அண்ணிட்ட சொல்லிட்டு ஓடியாரேன். நல்லா புரிஞ்சுச்சுமா. மர்மோள சோத்துல என்னது போட்ட? கல்லா இருக்கு, எப்படி சாப்பிட முடியும்? ஏதாவது ஒண்ணு செய். கல்லா? சரி வாங்க பாப்போம். என்னது, உங்க அம்மையை கூப்பிடவா? உங்க அம்மா எங்க வீட்டுல இருக்கா? பாதி நேரம் தெருல இருந்து கிழவிகளோட கூட இருந்து ஒரே கதை தான் கூட்டிட்டு இருக்கா. மர்மோள தூரத்தள்ளு, இந்த சோப்பால படுக்கட்டு. மாமியாருக்கு அதிகாரம் தூள் பறக்குது. இது என்ன பியானு, செத்தவன் கையில கொடுத்து வெத்தல மாதிரி சுத்திட்டு கிடக்கு. இத போடுறது ஒண்ணுதான், போடாம இருக்கிறது ஒண்ணுதான். மர்மோள நல்ல வெக்கையா இருக்கு, இந்த டேபிள் ஃபேன் இருக்குல, அது தூக்கிட்டு வந்து போடா. டேபிள் ஃபேனை போட்டா மேல வலிக்காதா? அதெல்லாம் ஒண்ணு வலிக்காது மர்மோள, கொண்டுட்டு ஓடி அச்சிக்கிறேன் போ. எம்மா தள்ளி விடு, நானும் படுக்கட்டு. என் உசுர வாங்குறதுக்குனே ஏத்து வீட்ல இருக்கா. ஏடி உன் வீட்ல தூங்க வேண்டியதானடி? எம்மா என்னதான் எங்க வீட்ல தூங்குனாலும் இது அம்மா வீட்ல தூங்குன மாதிரி இருக்கு மாமா, இங்கதான் சுதந்திரமா தூங்கலாம். மக்கா உங்க அண்ணிட்ட டேபிள் ஃபேனை கொண்டு வர சொல்லி போட சொல்லி இருக்கேன், இப்ப கொண்டு வந்து போடுவா, நல்லா ஜம்முன்னு தூங்கலாம். என்ன சொன்னீ, நீ என்ன செஞ்சிருக்க? நீங்க இதனத்தை சொன்னீங்க டேபிள் ஃபேனை கொண்டு வந்து போடுன்னு, அதான் மண்டை மேல போட்டுட்டேன். அம்முக டும்முக அமால் டுமால்.